இன்றைக்கி கொஞ்சம் வைப் பண்ணலான்னு நினைக்கிறேன். வைப் அப்படின்னா, வைப்னா என்ன? வைபுக்கு வந்து கூகுளில் போட்டு தேடினா என்ன வருதுன்னு பார்க்கலாம். வைப் மீனிங் அப்படின்னு போட்டோம்னா ஒன்றுமே வரல. A person's emotional state or the atmosphere of a place as communicated to and felt by others. Another term for vibraphone. Enjoy, dance to or feel inspired by popular music. இந்த மூணாவது விளக்கத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் வைப் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா 2 நாளாக ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தோம். வட இந்தியர்களோட ரயில்வே பிரச்சனை, விகடன் தடை, பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. நேற்று வேறு மறுபடியும் மும்மொழி கொள்கை பற்றி ஒரு டிஸ்கஷன் வேறு ஏற்பாடு பண்ணி அதை வேறு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக என்ஜாய், டான்ஸ் டு ஆர் ஃபீல் இன்ஸ்பயர்டு பை எ பாப்புலர் மியூசிக் அப்படிங்கிற அந்த வைப் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன பாட்டெல்லாம் கேட்டால் எனக்கு பயங்கரமாக வைப் ஆகும். நம்ம வந்து வைப்னா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம அந்த பாட்டை கேட்டாலே நமக்குள்ளே வந்து நம்மளுடைய ஆன்மா தனியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு, அதோட விருப்பத்துக்கு. அந்த டான்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். என்னென்ன சாங்ஸ் எல்லாம் கேட்டால் எனக்கு பயங்கரமாக வைப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். நான் மெட்ராஸ்மா கதிஷா. இது நீ ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். பல மனிதர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இன்றைக்கி நாம் பேச போகிற அந்த டாபிக் வைப் சாங்ஸ். வைப் சாங்ஸ் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். நான் எப்பெல்லாம் டவுனாக இருக்கணும், எப்பெல்லாம் ரொம்ப சோர்வாக உணர்றனோ, லைஃப் வந்து நம்மளை புரட்டி புரட்டி அடிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறனோ, அப்போல்லாம் நான் அந்த சாங் கேட்பேன். அது என்ன சாங் அப்படின்னா, கரகாட்டக்காரன் படத்தில் வர மாரியம்மா மாரியம்மா சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். இளையராஜாவோட ஒரு அல்டிமேட் சாங் அது. எல்லோரும் அது வந்து ஃபன்னாக நினைக்கலாம், ஏன்னா இந்த பாட்டா அப்படின்னு. அப்படி இல்லை. நான் அந்த பாட்டு எனக்கு எப்படி ஒரு வைப் சாங்காக மாறுச்சுன்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அண்ணா ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. போயிட்டுருக்கும்போது இந்த மவுண்ட் ரோட்டில் சரியான டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோம். அதுவும் சென்னையோட அந்த வெயிலுக்கும் வெக்கையாக இருக்குது. அவ்வளோ வெக்கை, உடம்பெல்லாம் அப்படியே ஊற்றுது. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோ நேரம் நம்ம ஏற்கனவே நாள் முழுக்க வேலை பார்த்து ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அடித்து கொண்டுலாம் தோணும். அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு சாங் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுது, ஏதோ ஒரு சாங். எனக்கு அந்த சாங் கூட இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சாங் தானாகவே இந்த கரகாட்டக்காரனில் வர இந்த சாங் ஓட ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஓப்பனிங் மியூசிக், அந்த மியூசிக் வந்து அப்படியே காதுக்குள்ளே இறங்கவும் எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமாக ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அந்த அவ்வளோ வெக்கையில், அவ்வளோ டயர்ட்னஸில், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பைக்கில் வந்து உட்காந்துருக்கேன். எப்போ இந்த சிக்னல் போடுவாங்க, எப்போ நாங்கள் கிளம்புவோம், எதுவுமே தெரியல. அந்த சிக்னல் வந்து மேபி யாராவது அரசியல் தலைவர்களுக்காக போட்டதாக இருக்கலாம். அவர் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளை அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து அது அடிக்கடி நடக்கும். அதுவும் இந்த மவுண்ட் ரோட் மாதிரி, அண்ணா சாலை மாதிரியான இடத்துலலாம் ரெகுலராக இது நடக்கும். நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் நின்றுட்டுருப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு 4 வண்டி மட்டும் பொய் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். தனியாக முன்னாடி போவோம். கவர்னர் போவார், முதல்வர் போவார், ஏதாவது அமைச்சர்கள் போவாங்க, மத்திய அமைச்சர்கள் போவாங்கன்னு நம்மளை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 15 நிமிடங்களை ரொம்ப இதை அப்படியே டக்குன்னு வேறு ஒரு உலகத்துக்கு நம்மளை இளையராஜா கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த பாட்டை வந்து அந்த முக்கியமாக அந்த ப்ரிலூட் இருக்கும். அதில் ஒரு ஒரு ஹை பிச்சில் ஒரு ரொம்ப ஹையாக இருக்கும். அதை கேட்கும்போது நம்மளும் வந்து
சாமி ஆடுற மாதிரி நமக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நம்மளும் அந்த குண்டத்தில் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஒரு வைப்பான மியூசிக் வந்து இந்த மாரியம்மா சாங்கு எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த சாங்கு எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் அந்த பாட்டு தான் நான் போட்டு கேட்பேன். போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருப்பேன். ஆனால் நம்ம அந்த பாட்டு ஓட ஓட நம்ம மூளைக்குள்ளே வந்து நமக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கான்ல, எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பானே, அவன் வந்து பயங்கரமாக உற்சாகமாகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மறந்துடுவான். மறந்துட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபுல் ஃப்ளோவில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அந்த சாங் வந்து அதுதான் உண்மையாகவே எனக்கு ஒரு வைப் சாங்ஸ் லிஸ்ட் எடுத்தேன்னா அதான் நம்பர் 1 சாங்காக இருக்கும். நீங்கள் கூட எப்பாச்சும் கேட்டு பாருங்கள் அந்த சாங்கை. அது வந்து ஒரு சரியான வைப். அதுவும் குறிப்பாக அந்த சாங்கில் வந்து மலேசியா வாசுதேவன் இருக்கார்ல, அவருக்கு நேற்று தான் நினைவு தினம். மலேசியா வாசுதேவனோட அந்த பீக்கு அந்த சாங்கு தான். அவர் வந்து அப்படி பாடியிருப்பார் அந்த சாங்கை. அதை கேட்கும்போது அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சாமி வந்து ஒருத்தர் பாடினா எப்படி பாடுவார் அந்த மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. சாமி ஆடி ஒருத்தரோட அந்த ஹை டெசிபிள்ஸில் அப்படியே நம்ம காதுக்குள்ளே இறங்கும் அவரோட அந்த இது, அந்த ஃபீல் இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு விஷுவல்ஸ் பார்க்கும்போது கூட அந்த ஃபீல் வரல. ஆனால் சாங்கு வெறுமனே ஒரு நல்ல ஹெட்ஃபோன் போட்டுட்டு 2 பக்கமும் வெளியே நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணது, அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த பாட்டை கட்டாயம் கேளுங்க. ஸோ மாரியம்மா தான் என்னோடய நம்பர் 1 சாங். அதுக்கு அடுத்த சாங் அப்படின்னா எனக்கு அழகிய லைலா சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். உள்ளத்தை அளித்தால வந்து கவுண்டமணியும் கார்த்திக்கும் ஆடுவாங்க ரம்பாவோட. அது வந்து ஒரு மாதிரி ஒரு மகுடி சாங் மாதிரி வச்சுக்கலாம். அந்த பாட்டை கேட்டாலே ஒரு மாதிரி வைப் ஆகிடும். அந்த சாங்கில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன் இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபன் இருக்கும்ல, ஒரு சாங்குள்ள ஒரு ஃபன் இருக்கணும்ல, அதை வந்து மனோ தான் பாடியிருப்பார். ஆனால் வேறு ஒரு வாய்ஸில் பாடியிருப்பார். அது மனோ பாடின சாங் மாதிரியே இருக்காது, வேறு ஒரு டைப்பில் இருக்கும். இந்த படத்துக்கு வந்து சிற்பி தான் மியூசிக்னு நினைக்கிறேன். சிற்பி வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே அண்டர் ரேட்டட், எல்லாரையும் அண்டர் ரேட்டட் ஆகிடுவாங்க அவங்க சொல்கிற அந்த அண்டர் ரேட்டட் இசையமைப்பாளரில் சிற்பியும் ஒருத்தர். எனக்கு வந்து அவரோட இந்த அழகிய லைலா வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் வந்து எப்போல்லாம் டவுனாக இருக்குமோ அப்போல்லாம் கேட்குவேன். அந்த சாங் கேட்டாலே ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னா அதில் அந்த த வே இந்த சாங் வாஸ் பிக்சரைஸ்ட் ஆல்சோ நல்லாயிருக்கும். அதை ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கவுண்டமணி வேறு ஃபுல் சேட்டை பண்ணியிருப்பார். கவுண்டமணி சேட்டை பண்ணுற இன்னொரு பாட்டும் என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. இது ஒரு மெயின் சாங்குனா இன்னொரு சாங் இருக்குது. அப்போல்லாம் 90s வந்து கவுண்டமணி எல்லா பாட்டுலேயும் நடுவில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஹீரோவும் ஹீரோயினும் டூயட் பாடிட்டு இருக்கும்போது இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவார் நடுவில். அப்போது அவர்கிட்டே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடும்போது நீங்களும் நடுவில் பூந்து ஆடுறீங்கும்போது கனவு பாட்டு தானே, அதனால என்ன அப்படின்ற மாதிரி அவர் நக்கல் பண்ணியிருக்காரு. ஆமாம், கனவு பாட்டில் யாரும் வந்து ஆடுறாங்கல்ல பின்னாடி இந்த விமன் டான்சர்ஸ் எல்லாம். அப்போ இவர் வந்து அண்ணா என்ன அப்படின்னு அவர் ஃபன் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அந்த அழகிய லைலா சாங் வந்து சரியான வைப்பாக இருக்கும். அதை வந்து சமீபத்தில் ஒரு ஏதோ ஒரு இந்த படம் மலையாள படம் ஒன்றில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து மலையாள படத்தில் இப்போலாம் நிறைய தமிழ் பாட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பயங்கர வைப்பான ஒரு சாங் இந்த அழகிய லைலா. அதில் வந்து அந்த சிற்பி மியூசிக் பற்றி பேசினாலே எனக்கு வந்து அவரோட வருஷமெல்லாம் வசந்தம்னு ஒரு ஆல்பம் இருக்குது. அதில் எல்லா சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் வந்து கொஞ்சம் சுமாராக கிரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அந்த எங்கே அந்த வெண்ணிலான்னு ஒரு சாங் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்னோடய டீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அந்த சாங்லாம் ரொம்ப பிடிச்ச சாங்கு. இப்போ கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது. அந்த சாங்லாம் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கும். சிற்பி வந்து நிஜமாகவே ஒரு அண்டர் ரேட்டட் இசையமைப்பாளர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு சாங்கு என்ன பாட்டுன்னா மல்லிகை மொட்டு மனசை தொட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான
ஒரு சாங் அது. அது வந்து அருண்மொழியும் ஸ்வர்ணலதாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த படம் பேர் சக்திவேல்னு நினைக்கிறேன். சக்திவேலோ வேறு அந்த மாதிரி தான், சக்திவேல் தான் நினைக்கிறேன். அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷன்லேயே டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அந்த டான்ஸே ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாங்குமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பாடிட்டே இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷனில் இழுத்து இழுத்து, நார்மலாக பாடுறத விட ஒரு 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 செகண்ட் கொஞ்சம் இழுத்து பாடுற ஒரு, இந்த மதுரைக்காரங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு செகண்ட் இழுத்து இழுத்து பேசுவாங்க அவங்க. அது மாதிரி அந்த சாங்கே, மொத்த சாங்குமே ஒரு இழுத்துட்டே போகும் நம்மளை. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப்பில் இருக்கும் அந்த சாங்கு. அதாவது முன்னாடி சொன்ன மாரியம்மா மாதிரியோ அழகிய லைலா மாதிரியோ இது வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்கு கிடையாது. ஆனால் இந்த சாங் வந்து ஒரு மெலடியும் கிடையாது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும்ல, இதை மெலடியாகவும் நீங்கள் கேட்கலாம், இதை ஒரு குத்து சாங்காகவும் கேட்கலான்ற மாதிரி இது ஒரு 2-in-1 சாங்கு. இந்த சாங்கை வந்து நீங்கள் 2 மாதிரியும் கேட்கலாம். எனக்கு வந்து இந்த சாங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அது காரணமே கிடையாது. மேபி அப்போல்லாம் அந்த ஒளி மூலியமில் இந்த பாட்டை அடிக்கடி வைப்பாங்க. அப்புறமா அந்த மாத நாவல்கள் எல்லாம் இந்த படத்தோட போஸ்டர் வந்து அப்போ வரும். நான் வந்து அது எல்லாத்தையும் பார்ப்பேன். என்ன படம் இது, பல வருஷமாக போஸ்டர் ஒட்டிகிட்டே இருக்கானுங்க, போஸ்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க சக்திவேல் அப்படின்னு போட்டு. அந்த சாங்கில் வந்து அந்த ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து அப்படியே இழுத்துட்டு ஓடும். இதுவும் நான் வந்து டவுனாக இருக்கும்போதெல்லாம் கேட்குற ஒரு முக்கியமான பாட்டு. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே சொன்னல, கவுண்டமணி இல்லாத வைப் சாங்கே கிடையாது 90ஸ்லலாம். ஆச்சரியமாக நான் வந்து சொல்கிற எல்லா சாங்குமே 90s சாங்காக இருக்குது. ஏன்னா மேபி அது என்னோடய டீனேஜ் டைமாக இருக்கலாம். அப்போ தான் நான் மேபி அப்போ கேட்ட அந்த சாங்ஸ் வந்து இப்போ நான் கேட்கும்போது அதே ஃபீல் அது கொடுக்குதா அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ கவுண்டமணி அப்படின்னு பேசணும் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு வந்து இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இந்த சாங்கு. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹைலி இருக்கும். அப்படியே இளையராஜா சாங்ஸுக்கு நடுவில் ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்கு, அதோட வைப்பு அப்படின்னு முறையாக ஏஆர் ரஹ்மான் அப்போ தான் பீக் ஆகுறாரு. ஜென்டில்மேனோட அந்த ஆல்பம் மொத்தமுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் ஒன்றத்தில் ரஹ்மானோட மியூசிக் வந்து ஒரு பெரிய இதுவாக வந்திருக்கும். அதில் வந்து இந்த ஒட்டகத்தை கட்டிக்கோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பிபியோட வாய்ஸு, அதோட அந்த பீட்டு, அவர் வந்து கண்ணேன் முன்னே கனலும் தூங்காதுன்னு பாடும்போது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு புரட்சி பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு புரட்சி பாட்டு இல்லை, அது ஒரு லவ் டூயட் தான். ஆனால் அதை வந்து அப்படி ஒரு புரட்சி சாங் மாதிரி ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி சாங்காக அதை பாடியிருப்பார். எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சது விஷுவல்ஸ். எனக்கு அது பாட்டில் ரொம்ப பிடிக்கும். சும்மா அப்படியே சென்னை பக்கத்தில் ஏதோ ஒரு இந்த குவாரியில் தான் அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கவுண்டமணி இருக்கார்ல, கவுண்டமணி வந்து நடுவில் வருவார். அவரும் வந்து நடுவில் பாடுவார். அவருக்கும் ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஒரு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவரும் கையில் இந்த வாளெல்லாம் பிடிச்சிருப்பார். அவருக்கு தனியாக ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பொதுவாக ஹீரோயினுக்கு தான் சாங்கில் ஷார்ட் வைப்பாங்க ஒரு டூயட்டில். ஆனால் ஒரு காமெடியனுக்கு வந்து ஒரு டூயட்டுக்கு நடுவில் அவருக்கு மட்டும் தனியாக ஷார்ட்லாம் வைக்கிறதுன்றது வந்து அன்றைக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா வந்திருக்கும். கவுண்டமணி மாதிரி ஒருத்தரால் மட்டும்தான் அதை நிகழ்த்த முடிச்சிருக்கு. அப்போ அவர் நடுவில் டான்ஸ் எல்லாம் ஆடுவார், பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். அந்த கத்தியெல்லாம் வச்சுட்டு அர்ஜுனுக்கு ஈக்குவலாக அவரும் டான்ஸ் ஆடிட்டுருப்பார். முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுருப்பார். ஆனால் நமக்கு செம ஃபன்னாக இருக்கும் அதை பார்க்க. எப்போல்லாம் அந்த பாட்டு வந்து கேட்டாலே, எப்போ கேட்டாலும் மைண்டு தானாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அந்த பீட்டுக்கு. அதுவும் இந்த ஜான் பாபுன்னு நினைக்கிறேன் அந்த மாஸ்டர் பேர். இந்த அவர் வந்து எப்போவுமே ஒரே டைப்பாக டான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். அவரோட டான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 80ஸ்ல வர எல்லா டான்ஸுமே ஒரே டைப்பாக தான் இருக்கும். இதில் வந்து அந்த ஒட்டகம் மாதிரியே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க எல்லாருமே, கழுத்தை வந்து முன்னாடி அசிச்சு. அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 90ஸ்ல early 2000ல் பிரசாந்தோட படங்களில் வர பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஹாரிஸ் மாம்ஸ் இருக்கார்ல, அவர் ஹாரிஸ் மாம்ஸுன்னு தான் நம்மலாம் கூப்பிட்ணும். அவருக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு வந்து அவரை காமெடிக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு ஹாரிஸ் மாம்ஸ்ன்னு கூப்பிட போய் இப்போ வந்து அதுவே அவருக்கான ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. இப்போ ஹாரிஸ் மாம்ஸ் வந்து போட்ட சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த முதற்கனவே மஜ்னுன்னு ஒரு படம்.
படம் வந்து திராப குப்பையாக இருக்கும், ஐயோ தாங்க முடியாது. ஆனால் அப்போ வந்து நம்ம காலேஜுன்னு நினைக்கிறேன் நான். அப்போது நான் வந்து இந்த படம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு, இந்த படத்தில் சாங் எல்லா சாங்குமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். நம்ம ரஹ்மான் சாங்ஸ் கேட்டு வளர்ந்துருப்போம். இது வந்து திடீர்னு ரஹ்மானை தாண்டி ஒருத்தன் ஏதோ பண்ணுறான்டா அப்படின்னு நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி சாங்ஸ் போட்டிருப்பாப்புல மஜ்னுவில். படத்தோட விஷுவல்ஸு, ட்ரெய்லரு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு நாளே போய் உட்காந்தா படம் சரியான குப்பை, தாங்க முடியல, மொக்க போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆனால் அந்த படத்தில் வர அந்த முதற்கனவே பாட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி வேறு ஒரு ஹையில் இருக்கும். அந்த வாய்ஸு, முதற்கனவே அந்த சாங்கில் வாய்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இவங்க பாம்பே ஜெயஸ்ரீ தான் பாடியிருக்காங்க அந்த பாட்டு. அவங்களோட அந்த வாய்ஸு, அவங்க கொடுக்குற அந்த சாங்கில் அவங்க வெளிப்படுத்துகிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அப்புறமா அந்த கோரஸ் பாடுவாங்க அப்படியே, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு இந்த ஃபாரின் சாங்ஸ்லலாம் வர மாதிரி ஒரு கோரஸ்ஸு, அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு செம ஃபீல் வந்து அந்த பாட்டு வந்து கொடுப்போம். அது முதற்கனவே சாங் வந்து அதில் வந்து ஒரு நாதஸ்வரம் வேறு வந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட்டு. அந்த நாதஸ்வரம், அப்புறம் ஒரு தவில் அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதிரி ஃப்யூஷனாக அந்த சாங் பண்ணியிருப்பார். உண்மையில் அந்த பாட்டை விஷுவல் பண்ணுறவங்க போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போதே தெரியும். நம்ம விஷுவல்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மேடையிலலாம் பிரசாந்த் ஃபாரின் டான்ஸர்ஸ் கூடலாம் ஆடிட்டுருப்பாப்புல. அவர் எப்பவுமே ஒரே மாதிரி ஜிம்னாஸ்டிக் டான்ஸ் ஆடுவார்ல ஒன்று, குதிச்சு அதே மாதிரி அதே ஜிம்னாஸ்டிக் டான்ஸு. பல்ட்டி மட்டும் அடிச்சிருக்க மாட்டார். மற்ற படத்தில் எல்லாத்துலேயுமே பல்ட்டி அடிப்பாப்புல வந்து. ஆனால் இதில் வந்து பல்ட்டி மட்டும் அடிக்காமல் மற்ற எல்லா டான்ஸும் ஆடியிருப்பார். எப்பாவது அந்த பாட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் சாங் ஒன்று இருக்குது. அது வந்து அல்லாஹ் உன் ஆணைப்படி, அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும்னு ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும், சந்திரலேகான்னு நினைக்கிறேன் அந்த படம், சந்திரலேகா தான். அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி எனக்கு அந்த பாட்டு விஷுவல்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து விஜயும் வனிதா தான். வனிதா பற்றி இப்போ என்னென்னமோ நம்மலாம் திட்டுறாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் வனிதா வந்து அதில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருப்பாங்க. வனிதாவும் விஜயும் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு செம கெமிஸ்ட்ரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட டான்ஸும் நல்லாயிருக்கும். அதுவும் அநேகமாக ஜான் பாபு மாஸ்டர் தான் டான்ஸ் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் அந்த பாட்டில் தான் அந்த விஜய் வந்து ரெண்டு கையும் விரித்து வச்சுட்டு கழுத்து இப்படி ஆட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப வரும். அவர் நடந்துக்கிட்டே வேறு இருப்பார், குறுக்காலையும் மறுக்காலையும். அவருக்கு வினோதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அதாவது ஒரு முஸ்லீம் பையன், ஹிந்து பொண்ணு, அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்றதுனால முஸ்லீம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எதை போடுறதுன்னு தெரியாமல் இவங்களாவே ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு ட்ரெஸ் வேறு அவர் போட்டுருப்பாப்புல. ஆனால் நார்மல் சட்டை பேண்ட்டு போட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஹூட் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார். அந்த சாங் வந்து ஒரு மாதிரி அந்த விமன் வாய்ஸ் இருக்குல்ல, ஃபீமேல் வாய்ஸு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார். அப்போல்லாம் 90s பாதி பாட்டு உன்னிகிருஷ்ணனும் ஹரிகரனும் தான் பாடியிருப்பாங்க. அப்புறம் சங்கர் மகாதேவன் வந்து நடுவில் ஓப்பனிங் சாங்கெல்லாம் பாடுவார், ஃபாஸ்ட் பீட் சாங் பாடுவார். இப்போ இந்த பாட்டை வந்து பவதாரணி பாடின பாட்டுன்னே நான் ரொம்ப வருஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பவதாரணி என்னமோ பாடியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா இது பவதாரணி பாடின பாட்டு இல்லை, இது வந்து பிரீத்தி உத்தம் சிங்னு ஒரு சிங்கரு, அவங்க பாடின பாட்டு அப்படின்னு. பாவீங்களா, ஆல்மை சைல்ட்ஹுட் இஸ் எ லை அப்படின்னு ஒரு மீம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து பாவீங்களா இது பவதாரணி பாடினது இல்லையா. ஏன்னா அந்த சாங்கில் நீங்கள் கேட்டு பாருங்கள், இது பவதாரணி பண்ண மாதிரியே இருக்கும். அப்படியே பவதாரணியோட வாய்ஸ் அப்படியே இருக்கும் அந்த பிரீத்தி உத்தம் சிங்குக்கு. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. மேபி நான் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற திறன் வந்து குறைவாக இருக்குதோ என்னமோ. நான் பல நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும், இது அவர் பண்ணதா இது இவர் பண்ணதா. அதுவும் குறிப்பாக விமன் சிங்கருக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து கட்டாயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த அல்லாஹ் உன் ஆணைப்படி, இது வந்து பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட லிரிக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ அது இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ராமராஜன் சாங் ஒன்று இருக்குது, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே
டல்லாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் அந்த சாங் கேட்பேன். அது என்ன சாங்னா அரும்பாகி மொட்டாகி பூவாகி. எப்பாவது அந்த பாட்டு கேட்டு பாருங்கள். ஏன்னா அது சிங்கர் வந்து தீபன் சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு அவரோட சாங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தீபன் சக்கரவர்த்தியோட சாங்ஸு. அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு பெக்கூலியரான வாய்ஸ் அவருது. அவர் வந்து தூர்தர்ஷன் காலத்துலலாம் ரெகுலராக நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஏதாவது அந்த இன்னிசை விருந்து அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி வச்சாங்கன்னா அதில் வந்து அவர் பாடிட்டுருப்பார். கருப்பாக கொஞ்சம் அழகாக இருப்பார் அவர் பார்க்கவும். அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்மைல் இருக்கும், நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பார் தீபன் சக்கரவர்த்தி. அவரோட பாட்டு அது அந்த அரும்பாகி முட்டாகி பூவாகி அப்படிங்கிற அந்த பாட்டு எனக்கு வந்து அது என்ன படம்னு தெரில. அந்த படம் என்ன படம்னு பார்க்கலாம் இருங்க. எங்கள் ஊர் காவல்காரன்னு போட்டிருக்கு, அரும்பாகி முட்டாகி பூவாகி. ஆனால் விஷுவல்ஸை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க, கொடூரமாக இருக்குது விஷுவல்ஸு. ஒன்லி சாங். ஏன்னா நிறையா பாட்டு வந்து சாங் நல்லாயிருக்கும், விஷுவல்ஸ் கொடூரமாக இருக்கும். நம்ம அதை பற்றியே ஒரு நாள் பேசலாம். எந்த பாட்டெலாம் வந்து சாங் சூப்பராக இருக்கும், விஷுவல்ஸ் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறையா சாங் இருக்குது. அதில் வந்து சில சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பாட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மேஜிக் இருக்கும் அந்த பாட்டுக்குள்ளே. ராமராஜன் சாங்ஸ்லேயே நிறைய இந்த மாதிரி வைப் சாங்ஸ் இருக்குது. ஊர் விட்டு ஊர் வந்து, அப்புறமா இதில் கரகாட்டக்காரன்லேயே இன்னொரு சாங்கு, அதுவும் மலேசியா வாசுதேவன் தான். அந்த சாங்கும் ஒரு நல்ல வைப்பில் இருக்கும். அப்புறம் ராமராஜனோட இன்னொரு சாங் இருக்குது. இந்த சாங்கு வாசலிலை பூசணி பூ வச்சுப்புட்டா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வில்லேஜ் சாங்ஸு, ப்ளஸ் அது மினி பஸ் சாங்ஸு. அது எல்லாமே மினி பஸ்ஸில் வைக்கக்கூடிய சாங்ஸாக இருக்கும் ராமராஜன் சாங்ஸ்லேயே. அப்புறம் நேற்று ஒருத்தரை பார்த்து இன்னொரு பாட்டு இருக்கும், ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூ வாசம் அப்படின்னு. அந்த சாங் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ராமராஜன் வந்து ஒரு தனி வைப்பு தான் அவரோட சாங்ஸ் எல்லாமே. இந்த ராமராஜனுக்கு வந்து இளையராஜா அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டிருப்பாப்புல. அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் எஃபர்ட் போட்டு பண்ண மாதிரி இருக்கும் அவருக்குன்னே போட்ட சாங்ஸ் எல்லாம். அப்புறம் காதலர் தினம் படத்தில் வர எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபாஸ்ட் பீட்டாக சாங் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலே ஓமரியா கேட்பேன். ஓமரியா சாங் வந்து அந்த டைமில் வந்து ஒரு மேஜிக்கு. எல்லோரும் பயங்கரமாக அந்த சாங்கை வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போவும் கேட்க வந்து அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாங்காக இருக்கும். அது குறிப்பாக அதோட அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட்டழகுக்கு ஒரு பட்டியலிட்டு காட்டுது இன்டர்நெட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் மனசை விட்டு மவுசை தட்டு மாட்டிடும் 18 அப்படின்னு வாலி எழுதியிருப்பேன். வாலி தான் நினைக்கிறேன், வாலி தான். அது வந்து அந்த கம்ப்யூட்டர் விஷயங்கள் அதெல்லாம் அப்போ தான் வந்திருந்த டைமு. அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லிரிக்ஸு, அதோட அந்த ஃபீலு, மியூசிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண விதம், இது எல்லாமே இந்த ஓமரியாவில் வந்து சூப்பராக இருக்கும். இப்படி நிறையா பாட்டு சொல்லிகிட்டே போகலாம். என்கிட்ட வந்து இன்னும் ஒரு 25 பாட்டு இருக்குது. அதில் வந்து கடைசியாக ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இதுக்கு இன்னும் பார்ட் 2 கூட நம்ம போடலாம். இதுக்கு எப்படி மக்கள் வரவேற்பு கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு இந்த வைப் சாங்ஸ் லிஸ்ட்டு வந்து இன்னொரு நாள் தனியாக இன்னொரு லிஸ்ட்டு கூட போடுறேன். ஏன்னா ரொம்ப போய்கிட்டே இருக்குது. இப்போவே வந்து 25 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ கடைசியாக ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து வசந்த கால பறவைன்னு ஒரு படம் இருக்குது. இது வந்து தேவான்னு நினைக்கிற மியூசிக்கு. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒருத்தி. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அதுவே திடீர்னு தானாக மண்டைக்குள்ளே வந்து பாட ஆரம்பிச்சிடும் அந்த பாட்டு. எங்கேயோ திடீர்னு நமக்கு அந்த மாதிரி ஆகும் தெரியுங்களே. ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்ருப்போம். அப்போ வந்து அந்த பாட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு தானாகவே மண்டைக்குள்ளேருந்து ஒரு பாட்டு ஊதித்து நம்ம பாட்டுக்கு வாயிலேருந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம். அது எப்படி நம்ம மண்டைக்குள்ளேருந்து வந்துச்சு அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாங் இது. இது எப்போ ஒரு தடவை எனக்கு இது எப்போ மண்டைக்குள்ளே வந்துச்சுன்னா, என்னோடய பாஸ் கூட பயங்கரமான ஒரு பிரச்சனை. அவர் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு கண்ணாப்பண்ணான்னு ஆஃபீஸில் வச்சு திட்டிகிட்ருக்காரு. கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்ருக்காரு. நான் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்ருக்கேன் அவரை. அவர் கேட்டுகிட்டே இருக்கேன் அவர் சொல்கிறத. ஆமாம், இனிமேல் இந்த வராத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். அவர் விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதோ கிளம்பிடுச்சாட்டிருக்கு, வேறு வைப்பில் இருந்திருக்காரு அவர் கண்ணாப்பின்னா நம்மளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கார். திட்டிகிட்டே இருக்கும்போது என் மூளையில் இந்த சாங் வந்துருச்சு.
உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் அப்படின்னு ஒரு வரி. அதுக்கு அடுத்த வரி எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குது. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. டக்குன்னு வாய் திறந்து பாடிட்டேன் அவர் முன்னாடி. அவருக்கு செம்ம காண்டாகிட்டார். கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு கண்ணாப்பண்ணு திட்டார். ஆனால் எனக்கு வந்து அவர் சொன்னதை விட அதுக்கு அடுத்த வரி என்னன்னு தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு அடுத்த வரி என்னமோ வருமே அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் அந்த பாட்டோட அடுத்த வரி என்னென்னு. இந்த உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அதுக்கு அடுத்த வரி என்னென்னு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் அந்த சாங்கு. அது வந்து அந்த ஓப்பனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். செந்தமிழ் நாடு எனும் போதி நிலை என்பதேன்னு வந்து இது காதி நிலைன்னு அந்த பீட்டில் தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமஸ் சாங் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பார் தேவா. சூரியனில் கூட அந்த கந்த சஷ்டி கவசம் அதை வச்சுட்டு ஒரு சாங் போட்டிருப்பார். அது மாதிரி அதோட தொடர்ச்சி மாதிரி இது இருக்கும். மேபி இது தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹிட்டாகவும் தான் அது போட்டிருப்பாங்க அப்படின்னு தோணுது. ரெண்டுமே பவித்ரனோட படம் தான் ஆச்சரியமாக. அப்போல்லாம் அந்த எப்போவுமே ஒன்று ஹிட் ஆச்சுன்னா அதே மாதிரி இன்னொன்று ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. பட் இந்த பாட்டுன்ற கட்டாயம் கேட்கணும் எல்லாருமே. ரொம்ப நல்லாயிருக்கும். ரமேஷ் அரவிந்தோட டான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி இந்த பாட்டு வந்து ரொம்ப வேறு வைப்பில் இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய சாங்ஸ் வந்து நான் சொன்னேன். இன்னும் ஒரு 25-30 சாங் இருக்குது இந்த மாதிரி வைப் சாங்ஸ். இதெல்லாம் கேட்டால் சரியான வைப் ஆகும். இது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப 90s சாங்காக இருக்குது. கொஞ்சம் லேட்டஸ்ட் சாங்ஸும் இதில் வைப் சாங்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த வைப் சாங்ஸ் ப்ளேலிஸ்ட் வந்து இன்னொரு நாள் இன்னொரு பார்ட் 2ல் அந்த சாங்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு. ஏன்னா இது நம்மளோடைய ரெகுலர் பேட்டர்னில் இல்லை. இது வந்து சும்மா வேறு மாதிரி ஒன்று ஜாலியாக பேசுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று நான் ட்ரை பண்ணேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட பேசலாம். இன்றைக்கி இன்னொரு வீடியோ பாட்காஸ்ட் ஒன்று இருக்குது மும்மொழி கொள்கை சம்மந்தமாக. அதுவும் நான் வந்து போடுவேன். அது நம்ம யூடியூப் சேனலில் நீயே ஒளி யூடியூப் சேனலில் பப்ளிஷ் ஆகும். ஸ்பாட்டிஃபைலையும் போடுறேன் நான். இது போனஸ் எபிசோடாக அதை நான் போடுறேன். அதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். ஸோ அது எல்லாருமே கேட்கணும் கட்டாயம். நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோடு உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மெட்ராஸ் கதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு வைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.